ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான புத்தம் புதிய அப்டேட் அப்படின்னே சொல்லலாம். கலைஞர் மகளிர் உரிமைத்திலிருந்து கிடைக்கவில்லையா, நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணும், விடுபட்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் 4ஆம் தேதியிலேருந்து அடுத்த வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்றத அஃபிஷியலாக தமிழக அரசு முதலமைச்சரே அறிவிப்பாக வெளியிட்டிருக்கார். அது சம்மந்தமாக டீட்டெயிலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணி நீங்கள் வாட்ச் பண்ணுற மாதிரியா இருந்தால், ஸ்கிப் பண்ணாத வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி நீங்கள் ஸ்கிப் பண்ணி தான் வாட்ச் பண்ணுவீங்க அப்படின்னா 3 நிமிஷத்துக்கு மேலே, அப்படி இல்லைனா 8 நிமிஷத்துக்கு மேலே 2 டைமில் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணிட்டு போயினே இருக்கலாம் அப்படின்றதையும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாத நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடைக்கும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இது வரைக்கும் பணம் ரெகுலராக வாங்கி வந்தவங்களுக்கு நடுவில் ஸ்டாப் ஆகிருக்கலாம். அவங்களுக்கான இன்ஃபர்மேஷனும் புதுசாக விண்ணப்பிக்க போகிறவங்க, புதுசாக ரேஷன் கார்டு வாங்கினவங்க, இதுக்கு மேலே இது வரைக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டமே நான் ஒரு 1000 ரூபாய் கூட வாங்கினதில்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ மிக மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஜூன் 4ஆம் தேதியிலேருந்து புதிய விண்ணப்பத்துக்கான முகாம் நடத்த போகிறாங்க. அந்த முகாமுக்கு எப்படி போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற தகவலை டீட்டெயிலாக கிடைச்சிருக்கு. எந்த டேட்டில் முகாம் நடக்கும், எங்கெங்கே முகாம் நடக்கும் அப்படின்றதையும் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக அதை பற்றி பேச போகிறோம். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம சொன்ன டைமிங்கில் மட்டும் வாட்ச் பண்ணால் போதும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரிப்பீட்டட் ஆடியோ வீடியோலாம் கேட்டிருப்பீங்க. இன்னமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லிக்கிறேன். இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இந்த திட்டத்தின் கீழே வரக்கூடிய அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் டெய்லியும் வீடியோ அப்டேட்டாக போட்டு வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் மூலயமா பயன்பெற்று ரூபாய் 1000 இது வரைக்கும் ஸ்டாப் ஆகாத பெற்றுன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு பணம் நடுவில் ஸ்டாப் ஆகிறது காரணம் அவங்களுடைய அக்கௌண்ட் ப்ராசஸும், அதுக்கடுத்து ஆதார் கார்டை சரியாக லிங்க் பண்ணாத காரணத்தினால் அப்படின்றத சொல்லியிருக்கும். இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு வீடியோ டீட்டெயிலாக போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமான கிரேஸ் 2 பாயிண்ட் கொடுத்திருக்கும். அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். அப்ளிகேஷன் சம்பந்தமாக ஏன் பணம் நடுவில் ஸ்டாப் ஆகுது அப்படின்றது சம்பந்தமாகவும், இன்னைக்கு புதிய விண்ணப்பம் சம்பந்தமாகவும் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஜூன் 4ஆம் தேதியில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிக்கலாம். இதை ஏற்கனவே நம்ம சேனல் வீடியோவிலே மென்ஷன் பண்ணியிருப்போம். மகளிர் உரிமை தொகை ஜூன் மாதம் முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத சட்டப்பேரவையில் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா முதலமைச்சரே அறிவிப்பாக வெளியிட்டிருந்தார். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விடுபட்டவர்களுக்கு ஜூன் மாதம் முதல் விண்ணப்பிக்கலாம். இத்திட்டத்தில் இதுவரை 1,14,00,000 பேருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. 9000 இடங்களில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் முகாம் நடைபெற உள்ளது, அதில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத சட்டப்பேரவையில் முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவின் பேரில் அறிவிப்பாக வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஏற்கனவே தனித்தனி முகாமாக நடத்திட்டு வந்திருந்தாங்க கலைஞர் மகளிர் உரிமை துறையில். இப்போ கிட்டத்தட்ட மக்களுடன் முதல்வர் முகாம் மூலயமா உங்களுக்கு முகாம் நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது சம்பந்தமாக நம்ம ஒரு ஆர்டிக்கல்லே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு அரசின் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் ஒரு முக்கிய சமூக திட்டம், நலத்திட்டமாகும் அப்படின்றத டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2023 செப்டம்பரில் தொடங்கப்பட்ட இத்திட்டம் இதுவரை 1,14,00,000 பெண்களுக்கு பயனளித்துள்ளது. ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் இந்த தொகை நேரடியாக வரவைக்கப்படுகிறது. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2023 செப்டம்பர் மாதத்தில் இது தொடங்கப்பட்டிருந்தது. இது வரைக்கும் 1,14,00,000 பேருக்கு தொகை கிடைச்சுன்னு வருது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா மாதம் 15ஆம் தேதி வங்கி கணக்கில் டைரெக்டாக செலுத்திடுவாங்க. இந்த மாதமும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 15ஆம் தேதி அக்கௌண்ட்டில் எல்லா மகளிர்களுக்கும் 1000 ரூபாய் வந்தது அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் சில தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர்களுக்கு பல்வேறு காரணங்களால் இந்த திட்டம் இன்னும் இணைய முடியாமல் இருக்கிறாங்க. நிறைய பேர் இன்னமும் இந்த திட்டத்தில் சேர முடியாத இருக்காங்க. அரசு ஊழியர்கள், வங்கி ஊழியர்கள், பொதுத்துறை ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் போன்ற சில குறிப்பான பிரிவுகளுக்கு இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதி இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பேக் சைட், அதாவது விண்ணப்ப படிவம் பேக் சைட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு 12 தகுதிகள் கொடுத்துருப்பாங்க. அவங்களாம் இந்த தகுதியில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த ஸ்கீமில் ரூபாய் 1000 கிடையாது அப்படின்றத, முக்கியமாக அரசு ஊழியர்கள், அதாவது ஓய்வூதியம் பெறுறவர்கள், அடுத்து 3500 மேலே வருஷத்துக்கு மின்கட்டணம் யூனிட்டை பயன்படுத்துகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் 1000 கிடையாது அப்படின்ற ஒரு சில குறிப்பிட்ட தகுதிகள்லாம் கொடுத்தாங்க. இதுவரை பார்த்தீங்கன்னா 3 கட்டங்களாக நடைபெற்ற முகாமில் மூலம் தகுதியான பெண்கள் சேர்க்கப்பட்டிருந்தது. விடுபட்ட மற்றும் தகுதியிழந்த பெண்கள் கண்டறிய
பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது அப்படின்றதையும் வந்து அரசு தரப்புலேருந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் மூலமாக வந்து கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து இந்த நிலையில் மாதம் ரூபாய் 1000 கிடைக்காத தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தங்களுக்கு இந்த உதவித்தொகை வேண்டும் என்று அமைச்சர்களிடம் மற்றும் சட்ட உறுப்பினர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்களும் தொடர்ந்து கோரிக்கை வைத்திருந்தனர். இது நோக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதை சார்பாக வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சார் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். யாரெல்லாம் வந்து புதுசாக வந்து ரேஷன் அட்டை வந்து வாங்கிறீங்களோ, யாரெல்லாம் தகுதி வாய்ந்த பெண்களோ அவங்க எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதிய விண்ணப்பம் கண்டிப்பாக வந்து ஜூன் 4ஆம் தேதி அந்த டேட்டை வந்து டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்கும். அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. மக்களுடன் முதல்வர் முகாம் ஏற்கனவே வந்து தனித்தனி முகாம் நடந்தது. இப்போ மக்களுடன் முகாமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தமாக டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு விடுபட்ட தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கியுள்ளது. அதன்படி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ள மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் முகாமில் விடுபட்ட பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்கலாம். இந்த முகாம்கள் தமிழ்நாடு முழுவதும் ஜூன் 4ஆம் தேதி நடைபெற உள்ளது அப்படின்றதையும் வந்து நம்ம அஃபிஷியலாக ஆர்டிகல் மூலிமா நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால் வந்து இந்த வாய்ப்பை வந்து தவற விட்டுறாதீங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் முகாம் கண்டிப்பாக வந்து திரும்ப வரும். தகுதி வாய்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாமே வந்து மாதம் ரூபாய் 1000 கிடைக்கும். புதுசாக வந்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்களும் இதில் வந்து அப்ளை பண்ணி வந்து பயன்பெறுங்க அப்படின்னு வந்து சொல்லணும். இந்த முகாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 4ஆம் தேதி மக்களுடன் முதல்வர் முகாமில் வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து முகாம் நடக்கும், எந்தெந்த டேட்டில் வந்து நடக்கும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த சிறப்பு முகாம்கள் தமிழ்நாடு முழுவதும் சுமார் 9000 இடங்களில் வந்து நடத்தப்பட்டு ஏற்பாடு செய்கிறது தீவிரமாக நடைபெற்று வருது. இதற்கான ஆயுத பணிகள் மேற்கொண்ட வகையில் இத்திட்டத்தில் பணியாற்றும் தாசில்தார் உட்பட்ட அதிகாரிகள் சென்னையில் இன்று பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் மக்களுடன் முதல் முகாம் எங்கு நடத்த வேண்டும் என்ற விவரங்களும் அதிகாரிகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு கிராமத்தில் ஒரு ஊராட்சியில் டீட்டெயிலாக வந்து நடத்தலாமா, இல்லை வந்து மேஜராக வந்து ஒரு 4-5 கிராமத்தில் ஒரு இடத்துல நடத்தலாமா அப்படின்ற பேச்சுவார்த்தை மீட்டிங் எல்லாமே வந்து போயின்னு வருது. அதனால் நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. கண்டிப்பாக வந்து இந்த முகாம் வந்து நடக்கும் அப்படின்றத முதலமைச்சரே வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். நீங்களும் வந்து அந்த முகாமை வந்து பயன்படுத்தி கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முக்கியமாக வந்து ஒரு சிலவங்க வந்து பார்க்க வந்திருப்பீங்க. என்ன இன்ஃபர்மேஷன்னா, இந்த அறிவிப்பில் தகுதி இருந்தும் இதுவரை இந்த திட்டத்தில் இணைய முடியாத குடும்ப தலைவர்களுக்கு இந்த செய்தி வந்து மகிழ்ச்சி அடையுது. இருந்தாலும் வந்து யாரெல்லாம் வந்து இணைய முடியாது அப்படின்ற லிஸ்ட்டை வந்து ஏற்கனவே வந்து வெளியிட்டிருந்தாங்க. அந்த பாயிண்ட்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. திரும்ப அதை 1 செகண்ட் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஆண்டுக்கு ரூபாய் 2,50,000 குறைவாக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 3600 யூனிட் குறைவாக வந்து மின்சாரம் பயன்படுத்துபவர்கள் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5 ஏக்கரா குறைவாக வந்து நஞ்சை நிலம், 10 ஏக்கரா குறைவாக வந்து புஞ்சை நிலம் வச்சுருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஆனால் முக்கியமாக 2.5 லட்சத்துக்கு மேலே நீங்கள் வருமானம் அதிகமாகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. 3600 யூனிட்டுக்கு மேலே வருஷத்துக்கு கரண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, மின்சார பயன்பாடு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ண முடியாது. இப்படின்ற நிறைய டீட்டெயில்ஸான எல்லாமே வந்து அப்ளிகேஷன் பேக் சைடில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கொடுத்துருவோம் அதை ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக வந்து முன்கூட்டியே வந்து படித்து பாருங்கள். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் வந்து இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த அப்ளிகேஷனில் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த பயன்பாட்டிற்கு கார், ஜீப்பு, டிராக்டர் அல்லது கனரக வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் வைத்திருப்பவர்களுக்கும் இந்த திட்டத்தில் பயனடைய தகுதி இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. எனவே தகுதி வாய்ந்தவர்கள் விடுபட்ட குடும்ப தலைவிகள் ஜூன் 4ஆம் தேதி நடைபெற உள்ள மக்களுடன் முதல்வர் முகாமில் பயன்படுத்தி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இணைந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்றதையும் வந்து டீட்டெயிலாக வந்து இந்த ஆர்டிகளில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. திரும்ப அவங்க சொல்கிறது தான், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்து சிறப்பு முகாம் வந்து இதுக்கு மேலே நடத்த மாட்டாங்க. மக்களுடன் முதல்வர் முகாமுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த திட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஜூன் 4ஆம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட 9000 இடங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா முகாம் வந்து நடத்த போகுது. அதை தான் வந்து பயன்படுத்திக்கலாம். தொடர்ந்து வந்து என்னென்ன அப்டேட் வருது, என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறேன். அதனால தான் இந்த அளவுக்கு லென்த்தாக வந்து டீட்டெயிலாக வந்து வீடியோ போடுறேன் அப்படின்றத நீங்கள் மறக்காமல் வந்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா முகாமில் நீங்கள் வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறீங்க, இல்லைனா வந்து விடுபட்டவர்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா என்னென்ன எடுத்து வர வேண்டிய ஆவணம் அப்படின்றத அப்ளிகேஷன்லேயே டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, மின் கட்டண ரசீது, வங்கி பாஸ் புத்தகம், இதை ஃபுல்லாக வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். மேலும் விவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பெயர், அடுத்தது ஆதார் எண் என்ன, அடுத்தது வந்து உங்களுடைய வங்கி கணக்கு விவரம். வங்கி கணக்கு பொறுத்த அளவுக்கு ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட வங்கி கணக்காக வந்து கொடுங்க. பிரைமரியாக வந்து சொல்லியிருக்கோம். நிறைய வீடியோலையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதுலேயும் வந்து திரும்ப வந்து நான் சொல்ல விரும்பலை. நாளைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக வந்து அது சம்மந்தமாக வந்து பேசலாம் அப்படின்னு வந்து இருக்கும். அதாவது வங்கி கணக்கால் தான் நிறைய பேர் வந்து இந்த பணம் 1000 ரூபாயை வந்து மிஸ் பண்ணிடுறீங்க. அது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து ஸ்டார்டிங்லேயே நாளைக்கு வீடியோவில் வந்து
பேசுகிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா திருமணமானவர்களாக தொலைபேசி எண் மொபைல் நம்பர் பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பராக கொடுங்க. நீங்கள் அப்ளை பண்ண உடனே வந்து மெசேஜ் வரும். உங்களுக்கு மாதம் பணம் ஏறும்போது மெசேஜ் வரும். பணம் ஏறதுக்கு முன்னாடி ₹1 கிரெடிட் மெசேஜ் வரும். இது போல் மெசேஜ்லாம் கரெக்டாக வரணும்னா நீங்கள் மொபைல் நம்பர் கரெக்டாக வந்து கொடுங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்ஃபர்மேஷன், இந்த ஒரு சில தகுதிகள்லாம் வந்து சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் மீறும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நடுவில் வந்து பணம் வந்து ஸ்டாப் ஆக வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இது வரைக்கும் வந்து 19-20 தவணை வந்து பணம் வந்து வாங்கி வந்திருப்பீங்க. ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா 10 மாதம் வந்திருக்கும், 15 மாதம் வந்திருக்கும், நடுவில் வந்து ஸ்டாப் ஆகிருக்கும். உங்களுடைய தகுதிகள் வந்து நீங்கள் வந்து அந்த க்ரைட்டீரியா மீறும் பட்சத்தில், இப்போ ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து கார் வாங்கியிருப்பீங்க, புதுசாக வந்து 4 சக்கர வாகனம் வாங்கியிருப்பீங்க. அவங்க வந்து ரெகுலராக ₹1000 வந்து வாங்கி வந்திருப்பாங்க. வாங்கினதுக்கப்புறம் அவங்களுக்கு ₹1000 வந்து கட்டாயிருக்கும். தமிழக அரசு அவங்ககிட்ட இருக்கிற தரவுகள் வந்து செக் பண்ணி ஆய்வு செய்யும்போது இவங்களுக்கு வந்து இந்த பணத்தை வந்து ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்ற நோக்கத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுபோல் வந்து நடுவில் வந்து ஸ்டாப் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள். இல்லை வேறு ஏதாவது ஓய்வூதியத்துக்கு வந்து நீங்கள் நடுவில் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதனால் வந்து ஸ்டாப் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து நிறைய கான்செப்ட் இருக்குது அப்படின்றதையும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் கிடைக்காதவங்களுக்கு என்னென்ன ப்ராசஸ் அப்படின்றதையும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். புதிய விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா விடுபட்டவர்களுக்கு ஜூன் 4ஆம் தேதியிலேருந்து வாய்ப்பு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. அது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவை டீட்டெயிலாக வந்து பார்த்தவங்களுக்கு எல்லாருமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து பயனுள்ள தகவலாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.